மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 பங்குனி மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள்ளார, அதாவது 13/4/2026 திங்கட்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து, ராகு கேது பகவான்களினுடைய மாற்றத்தை பொறுத்து, சந்திர சூரிய பகவான்களின் இடப்பெயர்ச்சியை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் வியாபாரம் எப்படி அமையும், பண வரவு சிறப்பாக இருக்குமா இருக்காதா, கடன் தொல்லைகள் முற்றிலுமாக ஒழியுமா ஒழியாதா, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். மிக முக்கியமாக கடவுளே வந்து தடுத்தாலும் இதெல்லாம் நடந்தே தீரும் அப்படின்ட்டு சில விஷயங்களும் நடக்கப் போகின்றது. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தமிழ் மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். முதல்ல மகரம் ராசியில் பிறந்த உங்களுடைய கிரக நிலை பங்குனி 30ஆம் தேதி முடிவதற்குள்ளார எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மகரம் ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தின் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும், அவிட்டம் நட்சத்திரத்தின் 1 மற்றும் 2ஆம் பாதமும் வரும். உங்களுடைய கிரக நிலைகளை பற்றி பார்க்கும்போது, உங்களுடைய ராசியில் சந்திர பகவானும், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் பகவான், ராகு பகவான், செவ்வாய் பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன் பகவானும், சூரியன் பகவானும், சனி பகவானும், ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும் என்று கிரக நிலைகள் இருக்கின்றது. இந்த கிரக நிலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா வலுவான நிலையில் இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். இதை பொறுத்து தான் உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றதையே சொல்ல முடியும். முதல்ல தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக பார்க்கும்போது உங்களை யாராலையும் அசைக்க முடியாத ஒரு நிலை தான் இருக்கின்றது. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் குறைய போகின்றது. போட்டி பொறாமையில் உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் எல்லாம் இடம் தெரியாமல் ஓடி ஒளிய போகிறாங்க. ஒரு தொழில், ஒரு வியாபாரம் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா சில நுட்பங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். இதை செய்தால் சரியாக வருமா, அதை செய்யலாமா வேண்டாமா, ஏன்னா ஒரு தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவில் முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். நஷ்டமானாலும் பெரிய அளவில் ஆகும். அதையெல்லாம் சமாளிக்க வேண்டிய பக்குவம் நிச்சயம் வேணும். அனுபவத்தின் மூலமாகத்தான் பார்த்திங்கன்னா பெரும் அளவிலான நஷ்டத்தையும் தவிர்க்க முடியும். அந்த வகையில் மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் நஷ்டமே இல்லாத லாபத்தோட தொழில் வியாபாரத்தை நடத்த போகிறீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடிகட்டி பறக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகின்றது. உங்களுடைய வாடிக்கையாளர்களிடமோ வேலை செய்கிற நபர்களிடமோ கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். மற்றபடி தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி உங்களுடைய முன்னேற்றத்தை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. கையில் பணம் புழங்கி கொண்டே இருக்கும். பணம் புரளக்கூடிய அற்புத நிலையும் இருக்கின்றது அப்படின்றத சொல்லியே ஆகணும். அடுத்ததாக குடும்ப ரீதியாக பார்க்கும்போது, குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற நிலை உருவாக போகின்றது. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் உங்களுடைய சொல்படி கேட்டு நடப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். தாய் தந்தை வழியில் பெரும் லாபத்தை பார்க்க போகிறீங்க. மிக முக்கியமாக சொல்லணும்னா தாய் தந்தை பூர்வீக சொத்து வழியில் லாபம் உண்டாக போகின்றது. அதே மாதிரி சகோதர சகோதரிகள் பக்கபலமாக இருந்து உதவி செய்ய போகிறாங்க. இதற்கு முந்தைய காலகட்டங்களில் உங்களை புரிந்து கொள்ளாமல் ஒதுங்கி இருந்தவர்கள் கூட உங்கள் கூட வந்து சேர போகிறாங்க. உங்களை புரிந்து கொள்ள போகிறாங்க. உறவுகளில் பெருசாக பிரச்சனையே இருக்காது. கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் கூட அடியோடு விலகிவிடும்.
ஒற்றுமையாக வாழ்வது எப்படி அப்படின்றத பற்றி தான் சிந்திப்பீங்களே தவிர பிரச்சனை பண்ணணும், வாக்குவாதம் பண்ணணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரவே வராது. குறிப்பாக பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெறக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகின்றது. உங்களுக்கு சொத்து தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு விலகப் போகின்றது. ஒட்டு மொத்தமாக உங்களுடைய குடும்பம் மிக பெரும் முன்னேற்றத்தை நோக்கி செல்லப் போகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். சரி, தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகின்றது. குடும்ப ரீதியாக உங்களால் எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு நிலை தான் இருக்கின்றது. அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கொடுக்கல் வாங்கல் விவகாரம், கடன் தொல்லை விவகாரம், இதெல்லாம் எப்படி இருக்கும்? பணம் கையில் புரளுமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். மூன்றாம் நபர் ஒருவராலேயோ அல்லது அரசாங்க ரீதியிலாகவோ உதவிகள் கிடைத்து கடன் தொல்லைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்க. இத்தனை காலமும் வட்டி கட்டியே ஓய்ந்து போன நீங்கள் அசலையும் திருப்பி கொடுத்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழப் போகிறீங்க. 3 வேளை சோறு கிடைத்தா போதும் என்ற ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஏற்கனவே வந்திருப்பீங்க. கடன் தொல்லையால் சாப்பாடு கிடைச்சா போதும், இனி கடனே வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டுமே மனதில் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கஷ்ட நிலையில் இருந்து கடனை அடைத்து சிறப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்வதற்கு தேவையான எல்லா வாய்ப்புகளையும் கிரகங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். வெளியில் கொடுத்த பணம் கைக்கு வந்து சேரப்போகின்றது. வட்டிக்கு விடக்கூடிய தொழிலை மட்டும் கொஞ்சம் விட்டுடுங்க. அது உங்களுக்கு ஒத்து வராது என்று தான் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் தகுந்த ஆதாரங்களுடன் வட்டிக்கு பணம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. மற்றபடி அடுத்தவங்களுக்காக சென்று ஜாமீன் கையெழுத்து போடுவது, இந்த மாதிரியான விவகாரங்களையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம். நிச்சயமாக இதுவரைக்கும் உங்களுக்கு தொல்லை தந்து வந்த நோய்கள் எல்லாம் விலகப் போகின்றது. அதற்கு ஒரு முடிவு கிடைக்கப் போகின்றது. வலியால் துடித்த உங்களுக்கு வலிகள் நீங்க போகின்றது. மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு அப்படின்ட்டு எதுவுமே வராது. சிறப்பான உடல் ஆரோக்கியம் இருக்க போகின்றது. அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கர்ம வினைகளை பொறுத்து பாவம் செஞ்சீங்களா நல்லது செஞ்சீங்களா அதை பொறுத்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் பலன்கள் கிடைக்கும். நல்லது செய்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராஜயோகம் அடிக்கப் போகின்றது. கெட்டது செய்திருந்தால் கடவுளே தடுத்தாலும் கடவுளே நினைத்தாலும் வரப்போகின்ற பிரச்சனையை தடுக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலை தான் இந்த காலகட்டத்தில் இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். இந்த பங்குனி மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள்ளார மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் மிக பெரும் உச்சத்தை தொட போகிறீங்க. முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. யாராலும் அசைக்க முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க அப்படின்றது 100% உறுதி.